இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். 6/2/2026 அன்றைக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் நல்லா கேட்டுங்க. அந்த செய்தி என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்ற முடியவில்லையே என்ற விரக்தி பெரும்பான்மை சமுதாய மக்களின் மனதில் இருக்கிறது. பிரதமர் வந்த பிறகாவது தீபம் ஏற்றப்படுமா என்ற எண்ணம் மக்களிடம் இருக்கிறது. அதனால் பிரதமர் திருப்பரங்குன்றம் கோயில் செல்ல வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பாஜகவினுடைய தற்போதைய மாநில தலைவராக இருக்கிறார் இல்லையா, 4 கோடி நயினார் நாகேந்திரன் இப்படி சொன்னதாக ஒரு செய்தி வெளிவந்தது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்து தமிழ் நாளிதழ் இதே மாதிரி ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி மதுரை வருவதற்கு முன்பாக திருப்பரங்குன்றத்தின் தீபத்தூணில் தீபம் ஏற்றி நீதிமன்ற தீர்ப்பை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் 4 கோடி நயினார் நாகேந்திரன் தமிழ் இந்துவிற்கு ஒரு செய்தியை சொல்லியிருப்பதாக வெளியாகியிருக்கிறது. இது கடந்த கால செய்தி. ஆனால் இப்போது அது ஏறத்தாழ உறுதியாக இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடப்பதை ஒட்டி திருப்பரங்குன்றத்திற்கு வருகை செய்யவிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி இன்றைய ஊடகத்தில் வெளிவந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நான் ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை உங்ககிட்ட எல்லாம் நான் அறிமுகம் செய்கிறேன். தமிழ்நாட்டு மக்களிடம் அறிமுகம் செய்கிறேன். பொதுவாக நான் புத்தகங்களை அறிமுகம் செய்வது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. பணம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு 10 பிரதிகள் வாங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு இலவசமாக கொடுங்கள். அந்த புத்தகத்தினுடைய பெயர் இதுதான். அதாவது, பிரிவினைக்கான இடமல்ல திருப்பரங்குன்றம். இதுதான் அந்த புத்தகம். நல்லா பார்த்துங்க. இந்த புத்தகம் ரொம்ப 100 ரூபாய்க்கு இப்போ கிடைக்குது. வெறுமனே 100 ரூபா தான், சரியா? இந்த 100 ரூபாய்க்கான புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது, ஆர்எஸ்எஸும் மோடியும் சங்க பரிவாரங்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் ஒரு கலவர பூமியாக்குவதற்கு திட்டமிடுகிறார்கள், அது எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே வந்து கொண்டு விட்டுருக்கிறாங்க, ஒரு அயோத்தியாக மாற்றுவதற்கான எல்லா திட்டங்களும் இருக்கிறது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நிறுவுகிறது இந்த புத்தகம். மீண்டும் சொல்கிறேன், பணம் இருப்பவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி 10 பிரதிகள் வாங்கி 10 பேருக்கு இலவசமாக கொடுங்கள். அல்லது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூலகங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் தயவுசெய்து இந்த புத்தகங்களை கொண்டு போய் சேருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். பயணி வெளியீடாக வெளிவந்திருக்கக்கூடிய புத்தகம். நான் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. இந்த நம்பரில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புத்தகம் கிடைக்கும். 9445124576 9445124576. சரி, இப்போது மோடி வந்து திருப்பரங்குன்றத்திற்கு வருகிறார். இப்போ ஆர்எஸ்எஸ் சித்பவ பார்ப்பனர்களுடைய இயக்கம், பார்ப்பன நலனுக்கு, சித்பவ பார்ப்பனர்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடியது. நான் கேட்கிறேன், எம்பெருமான் முருகன், தமிழ் கடவுளான முருகனுக்காக காவடி எடுத்த ஒரு சித்பவ பார்ப்பனரை நீங்கள் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. எம்பெருமான் முருகனுக்காக, தமிழ் கடவுள் முருகனுக்காக அலகு குத்திய ஒரு சித்பவ பார்ப்பானை நீங்கள் எங்களுக்கு காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஏன்? உச்சபட்சமாக சொல்கிறேன், எந்த பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்களாவது முருகன் என்று பெயர் போட்ட ஒருவரை காட்ட முடியுமா? முருகன் ஐயர் என்றோ முருகன் ஐயங்கார் என்றோ பெயர் போட்ட ஒரு நபரை நீங்கள் காட்ட முடியுமா? சரி, இதற்கெல்லாம் அவர்களிடம் பதில் இருக்க போவதில்லை, நமக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் விட்டுருவான். நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, வெற்றிவேல் வீரவேல் என்று கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இதே மாதிரியான ஒரு மதவெறிக்கான ஒரு பெரிய திட்டத்தை இவர்கள் கையில் எடுத்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவிற்கு டெபாசிட் கொடுக்காம தோற்கடித்தார்கள். அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போது பிரதமர் மோடியே என்ன பண்ணுறாரு? திருப்பரங்குன்றத்திற்கு வருகிறார், தரிசனம் செய்ய போகிறார் அப்படிங்கிறது. பொதுவாக இந்தியா முழுவதும் இவர்கள் பரப்பக்கூடிய செய்தி என்னவாக இருக்கிறது? அதாவது, தமிழ்நாட்டில் முருக பக்தர்களுக்கு முருகனுடைய கோயிலையே வழிபடுவதற்கு உரிமை இல்லையா தீபம் ஏற்றி? அந்த அளவிற்கு ஒரு மிக மோசமான சூழல் நிலவுகிறதா? இதுதானே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பார்கள். நமக்கு தெரியும் தானே? இது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் தானே? அப்போ இப்போ என்னென்னா, இப்படி ஒரு நரேட்டிவ் வந்து இந்தியா முழுவதும் உருவாக்குகிறார்கள். இதே மாதிரி திருப்பரங்குன்றம் தொடர்பான ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை சூர்யா சேவியர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்.
அவர் அதில் ஒரு நுட்பமான ஒரு கேள்வியை கேட்கிறார். அதில் எவனாவது ஆர்எஸ்எஸ்காரனோ அல்லது நம்முடைய பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ பதில் சொல்லலாம். அவர் என்ன கேட்குறார் அப்படின்னா, தீபம் ஏற்றுவது என்பது சிவனுக்குரியது. அதாவது கடவுள் சிவனுக்குத்தான் தீபம் ஏற்றுவார்கள். இப்போது திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு தீபம் ஏற்றுகிறார்கள் என்றால் மற்ற அறுபடை வீடுகளில் மற்ற முருகனுடைய கோயில்களிலெல்லாம் ஏன் தீபம் ஏற்றாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. இப்போ திருவண்ணாமலையில் தீபத் திருவிழா நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? சிவனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது வழக்கம். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுகிறார்கள் என்றால் ஏன் மற்ற அறுபடை முருகன் கோயில்களிலும் தீபம் ஏற்றவில்லை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை சூர்யா சேவியர் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் கேட்கிறார். இது மட்டுமல்ல, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மிகப்பெரிய திட்டங்களோடு இன்றைக்கு களத்தில் வருகிறார்கள் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள். நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ நீங்கள் பிரதமர் மோடி அவர்கள் இந்த மன் கி பாத் என்று மாதத்தினுடைய கடைசி நாளில் ஒரு வானொலி அவர் பேசுவார், நம்ம கேட்கணும். இதுதான் நம்ம தலையெழுத்து. நம்ம கேட்டால் அவர் பதில் சொல்ல மாட்டார், பயந்து ஓடிடுவார். இப்போ மன் கி பாத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கார்? ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசியிருக்கிறார். நீங்கள் எல்லாம் பாருங்கள், முழுக்க முழுக்க தமிழ்நாட்டின் மீது அவ்வளவு கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தை களமாக கையில் எடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு பார்த்தா ஜெயலலிதா எம்ஜிஆரை எல்லாம் தன் கைவசப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். ஜெயலலிதாவை போன்ற ஒரு மிகச்சிறந்த தலைவியை நான் பார்த்ததில்லை அப்படின்னு மன் கி பாத் என்று சொல்லக்கூடிய அந்த வானொலி நிகழ்வில் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். இதே ஜெயலலிதா அவர்கள் மோடியை பற்றி என்ன சொன்னார் என்பது நமக்கு தெரியும். குஜராத் மாடலை பற்றி என்ன சொன்னார் என்பது நமக்கு தெரியும். தன்னுடைய வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன், அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட கூட்டி சேர்ந்தது, இனி ஒருபோதும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி ஒரு விஷயத்தை செய்யவே செய்யாது என்று தன்னுடைய இறுதி நாளில் மேடையெங்கும் முழங்கி கொண்டிருந்தவர் அவர். ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதாவை தங்கள் கைவசம் கொண்டு ஏதாவது 10 ஓட்டு கிடைக்குமா? ஏன்னா இங்கே மோடியினுடைய ஃபோட்டோ போட்டால் யாராவது ஓட்டு போடுவாங்களா? எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஃபோட்டோ போட்டது. அப்போது இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திட்டமிடுதல் இங்கே நடக்குது. இதற்காக மோடி அவர்கள் திருப்பரங்குன்றத்திற்கு வருகிறார். மோடியே, அதாவது பிரதமரே தான் இங்கே முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டிய சூழலுக்கு தமிழ்நாடு இருக்கிறது. 56 இன்ச்சு மோடி வருகிறார் என்பது போன்ற பல்வேறு வசனங்களோடு கூடிய ஒரு போலியான வீடியோக்கள் இனி ஆர்எஸ்எஸ்ஸால் ஏராளமான தயாரிக்கப்படும். ஆனால் தமிழர்கள் வீழ்ந்து விடுவார்களா? தமிழர்களை வீழ்த்தி விட முடியுமா? ஆர்எஸ்எஸ் வீழும் தமிழர்களின் முன்னால். தமிழர்கள் ஒருபோதும் அவர்கள் வீழ மாட்டார்கள். அது இந்த தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.